மற்றொரு கொடைவள்ளல் பேகன் என்பவன். பேகன் என்பவன் அவன் ஒரு காட்டிலே செல்லுகின்ற பொழுது சென்று கொண்டு அந்த ஒரே ஒரு நெல்லிக்கனியை கொண்டு பறித்து கொண்டு வந்து அவையார் என்ற புலவருக்கு அளித்தான். இதுபோல் மழை போல கொடை கொடுத்தார்கள் மன்னர்களும் வள்ளலோடும். சங்க காலத்திலே ஈகை, கொடை, கல்வி மட்டுமல்லாமல் தமிழர்கள் வீரத்தோடும் தன்மானத்தோடும் வாழ்ந்தார்கள். மன்னர்கள் வீரர்களாக இருந்தார்கள், அது சொல்ல தேவையில்லை. மன்னர்கள் எப்பொழுதுமே போர் புரிவதிலே வல்லவர்களாக இருந்தார். தோற்றாலும் வென்றாலும் போர் போர் என்பது ஒரு பொழுதுபோக்கு போல் நடந்து கொண்டிருந்ததோ என்று எண்ண தோன்றுகிறது. புறநானூற்றை படித்தார். போர் செய்யாத மன்னனே இருந்திருக்க மாட்டான். இவன் போர் செய்யாவிட்டாலும் கூட அவனிடத்துல மற்றவன் போருக்கு வருவான். ஆகவே போர் என்பது அத்தனை எளிதாக நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது வீரம் இல்லாதவனுக்கு போரில் என்ன வேலை? இந்த காலத்து போர் முறை வேறு, அந்த காலத்து போர் முறை வேறு. இன்று வெள்ளை மாளிகையில் இருந்தோ அல்லது பென்டகானில் இருந்தோ எந்த நாட்டின் மீது வேணுமானாலும் குண்டுகளை வீசலாம். போருக்கு செல்ல அரசர்களும் தலைவர்களும் போருக்கு செல்ல வேண்டிய தேவை இல்லை. ஆனால் அந்த காலகட்டத்திலே மன்னர்கள் மற்ற படை வீரர்களோடு சேர்ந்து அவர்களும் போர்க்களத்தில் இருந்து போர் புரிந்தார்கள். தமிழருடைய பண்பாட்டிலே வீரம் என்பது பிரிக்க முடியாத ஒன்றாக இருந்தது. போரிலே மார்பிலே புண்பட்டு இறப்பதுதான் சிறந்த சாவு. ஒருவன் வீரனாக இருந்தால், எல்லாருமே வீரனாகத்தான் இருந்தார்கள், அவர்கள் எப்படி சாக வேண்டும் என்றால் போரிலே மார்பிலே புண்பட்டு இறக்க வேண்டும். சேரமான் கணைக்கால் இரும்புரை என்ற மன்னன் ஒரு பாடலில் சொல்கிறான், குழவி இறப்பினும் ஊர்ந்தடி பிறப்பினும் ஆள் அன்று என்று வாழில் தப்பார் என்கிறார். அதாவது பிறந்த குழந்தை இறந்து போனாலும், பிறந்த உடனே இறந்து போனாலும், அல்லது அது குழந்தையாக இல்லாமல் ஒரு உருவம் இல்லாமல் வெறும் தசை பிண்டமாக பிறந்திருந்தாலும் அதை புதைப்பதற்கு முன்போ அல்லது எரிப்பதற்கு முன்போ வாளால் மார்பிலே கீறி பின்னர் தான் புதைப்பார்கள். ஏனென்றால் மார்பிலே புண்பட்டு இறப்பதுதான் சரியான சாவு என்பது கருத்து. அதாவது வீரத்தினுடைய அடிப்படையில் தான் இது போன்ற செயல்கள் நடைபெற்றிருந்தன. பொன்முடியார் என்ற புலவர் மக்களுடைய கடமைகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது, இன்று புறந்தறுதல் எந்தலை கடனை. அவர் பெண்பாற் புலவர். அதனால ஒரு ஆண்மகனை பெற்றெடுத்து வளர்ப்பது என்னுடைய கடமை. சான்றோ நாக்குதல் தந்தைக்கு கடனை. அவனை நல்ல அறிஞனாகவும் நல்லவனாகவும் ஆக்குவது தந்தைக்கு கடன். வேல் வடித்து கொடுத்தல் கொல்லருக்கு கடனே. கொல்லனுக்கு என்ன கடமை என்றால் இவனுக்கு வேல் வடித்து கொடுக்க வேண்டும். நன்னடை நல்கள் வேந்தற்கு கடனை. இவனுக்கு நல்ல ஒழுக்கங்களை கற்பிப்பது அரசனுடைய கடமை. ஒளிருவாள் அருஞ்சமம் முறைக்கு களிரிருந்து வேதல் காளைக்கு கடனை. சரி, எல்லாரும் செய்கிறார்கள். அந்த களிறு, அந்த ஆண் மகனுக்கு என்ன கடமை என்றால் வாளால யானையை வெட்டி, போர்க்களத்திலே யானையை வெட்டி வீழ்த்தி விட்டு வர வேண்டும். அதுதான் அவனுடைய கடமை. ஆகவே போர் என்றால் எப்பொழுதும் போர் தான். ஆனால் போரில பங்கு கொள்வதிலோ அதிலே சாவதிலேயோ இவர்கள் சளைப்பதே கிடையாது. வீரத்தின் விளைநிலமாக இருந்தார்கள். திருவள்ளுவர் படைச்செருக்கின்ற அதிகாரத்திலே ஒரு குறள் சொல்லுவார், கைவேல் களிற்றோடு போக்கி வருவான் மெய்வேல் பறித்து நகும் என்பார். அதாவது ஒருவன் தன்னுடைய தன்னிடத்தில் இருந்த ஒரே ஒரு வேல், அதை ஒரு யானை மீது எறிந்தான். அந்த வேல் யானை இடத்துல போய் தைத்தது. இன்னொரு யானை வருகிறது, அவன் இடத்துல என்ன வேணும், கையில வேல் இல்லை. அப்பொழுது பார்க்கிறான், அவனுடைய மார்பிலே ஒரு வேல். மற்றொருவன் இவனுடைய பகைவன் இவன் மார்பிலே வேலை பாய்ச்சினான். அந்த வேலை கண்டவுடனே அவனுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தான். அந்த வேலை எடுத்து அந்த களரை தாக்கலாம் என்று. அதுபோல வீரம் என்பது அவனுடைய இயல்பாகவே இருந்தது. இந்த வீரம் என்பது மன்னரிடத்துல மட்டுமல்லாமல் ஆண்களிடத்துல மட்டுமில்லாமல் பெண்களிடத்திலும் இருந்தது. ஒக்கூர் மாசாத்தியார் என்ற புலவர் ஒரு பெண்பாற் புலவர். அவர் ஒரு பெண்ணை பற்றி சொல்லுகிறார். இந்த பெண், அவளுடைய தந்தை முந்தா நாள் போரிலே இறந்தான். அவளுடைய கணவன் நேற்றைய போரிலே இறந்தான். அவளுடைய வீட்டிலே இன்று போருக்கு அனுப்புவதற்கு ஆண்கள் இல்லை. ஆனால் ஒரே ஒரு சிறுவன், அவன் தானாக தலைவாரி கொள்ளக்கூட தெரியாத அளவுக்கு சிறுவன். அவனை அழைத்து அவனுக்கு ஆடை உடுத்தி தலைவாரி கையிலே வேலை கொடுத்து போருக்கு போ என்று அனுப்புகிறான். இன்னொரு புலவர்
காக்கை பாடினியார் நச்செள்ளையார் என்ற பெண்பாற் புலவர் ஒரு பெண்மணியை பற்றி சொல்லுகிறார். இந்த பெண்மணி வயதாயினவள். அவளிடத்திலே யாரோ சொல்லுகிறார்கள், உன்னுடைய மகன் போரிலே முதுகிலே புண்பட்டு இறந்தான் என்று. அதை கேட்டவுடன் அவள் வெகுண்டு எழுந்து கையிலே வாளோடு போர்க்களத்துக்கு செல்கிறாள். போர்க்களத்துக்கு சென்று அங்குள்ள பிணங்களை எல்லாம் புரட்டி புரட்டி பார்க்கிறாள். அங்கே தன்னுடைய மகன் மார்பிலே புண்பட்டு இறந்திருப்பதை கண்டு அவள் பெரும் மகிழ்ச்சி அடைந்தாள். எந்த அளவுக்கு மகிழ்ச்சி அடைந்தாள் என்றால், ஈன்ற ஞான்றினும் பெரிது வந்தனளே என்கிறார் புலவர். அது அவனை பெற்ற பொழுது அடைந்த மகிழ்ச்சியை விட அதிகமாக மகிழ்ச்சி அடைந்தாள் என்கிறார். வீரம் இருந்தது, தன்மானம் உடையவர்களாகவும் இருந்தார்கள். இந்த கணைக்கால் இரும்பறை என்ற மன்னன் சோழன் செங்கணான் என்பவனால் தோற்கடிக்கப்பட்டான், சிறையில் அடைக்கப்பட்டான். ஒரு நாள் நீர் வேட்கை மிகுதியினால் சிறை காவலரிடத்திலே தண்ணீர் கொடுக்குமாறு கேட்டான். அவர்கள் இவனை மதிக்காமல் தண்ணீர் கொடுப்பதற்கு காலம் தாழ்த்தினார்கள். அப்பொழுது அவன் வருந்தி வேதனைப்பட்டு, இந்த நிலைக்கு நான் ஆளாவதற்காக என்னை என் பெற்றோர்கள் பெற்றெடுத்தார்கள் என்று சொல்லி அவன் வடக்கிருந்து உயிர் நீத்தான். மானம் பெரிது, உயிரை விட மானம் பெரிது என்பதற்காக உயிர் நீத்தான். மற்றொரு மன்னன், இவன் சேரமான் பெருஞ்சேரலாதன் என்ற மன்னன் கரிகால வளவனால் தோற்கடிக்கப்பட்டான். போர்க்களத்திலே கரிகால வளவன் எய்திய அம்பு இந்த சேரனுடைய நெஞ்சிலே பாய்ந்தது. ஆனால் நெஞ்சிலே பாய்ந்த அம்பு முதுகை தொலைத்தது. முதுகிலே புண்பட்டு விட்டதே என்று வருந்தி இவன் வடக்கிருந்து உயிர் நீத்தான். மன்னர்களுக்கு மட்டுமல்ல, ஆண்களுக்கு மட்டுமல்ல, பெண்களிடத்திலும் அந்த ஒரு தன்மானம் இருந்தது. ஔவையார் ஒரு காலத்து முதலாக அதிகமானை சந்திக்க போகிறார். அப்பொழுது இவர் அங்க வாயிற்காவலன், அரண்மனை வாயிற்காவலன் ஔவையாரை அனுமதிக்கவில்லை, உள்ளே செலுத்த உள்ளே அனுமதிக்கவில்லை. ஒரு நாள் அனுமதிக்கவில்லை, 2 நாள் அனுமதிக்கவில்லை. இதை பார்த்த மறுநாள் செல்கின்ற பொழுது ஔவையார் மிகுந்த கோபம். அவனை பார்த்து, வாயிலோயே வாயிலோயே என்று கூறி, உன்னுடைய மன்னன் என்ன புத்தி கெட்டு போச்சா, தன்னை அறியலனோ அல்லது என்னை அறியலனோ, ஆனா அவனுக்கு அவனை பற்றி தெரியவில்லையா அல்லது நான் யார் என்று தெரியவில்லையா, எத்திசை செல்லிடும் அத்திசை சோரே என்கிறார். அதாவது எங்க போனாலும் எனக்கு சோறு கிடைக்கும். சோறு என்பது பொருள், பரிசு போன்றவற்றை கூறுகிறார். நான் எங்க போனாலும் எனக்கு வேண்டியது கிடைக்கும். இந்த மன்னன் இல்லாவிட்டால் நான் என்ன, எனக்கு வேறு வழி இல்லையா? நான் எப்படி என்றால், ஒரு தச்சனுடைய மகன் அவனுக்கு யாரும் உதவி செய்யாவிட்டாலும் கூட அவன் கையில ஒரு கோடரி இருந்தால் போதும், அவன் காட்டுக்கு சென்று மரங்களை வெட்டி மரத்தால் செய்ய வேண்டிய பொருள்களை செய்து பிழைத்துக் கொள்வான். அதுபோல் என்னிடத்துல ஆற்றல் இருக்கிறது, அறிவு இருக்கிறது, புலமை இருக்கிறது, தமிழ் இருக்கிறது. நான் கண்டிப்பாக நன்றாக வாழ்வேன், நான் பல இடங்களிலே பரிசு பெறுவேன் என்று கோபத்தோடு செல்கிறார் ஔவையார். பிற்காலத்துல ஔவையார் தான் அவனுடைய அவைக்கள புலவராக இருந்தார்.